குட் ஈவினிங். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கம்ஃபர்டபுள் தானே? ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே? மைக் ஆன் பண்ணி சொல்றீங்களா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதானே? இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஆகலையா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஆகல. ஷேர் ஆகுது. இப்போ ஷேர் ஆகுது. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா அனிமேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அனிமேஷன்ஸ் வந்துட்டு லைக் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்டா என்ன டாபிக் பார்த்தோம்னு நினைவு இருக்கா? டிரான்ஸ்ஃபார்ம், சிஎஸ்எஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ம். அதுல என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்கியூ. ம். ஓகே. இதெல்லாம் பார்த்தோம். குட். ஸோ இதே மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம். ஓகேவா? அந்த எலமெண்ட்டை மூவ் பண்றோம், இல்ல ரொட்டேட் பண்றோம், சம்திங் அந்த எலமெண்ட்டை ஏதோ பண்றோம். அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி தான் அனிமேஷன்ஸ். அனிமேஷன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எலமெண்ட்ல நமக்கு ஒரு ஒரு ஒர்க் பண்றோமா, சோ அதை ஸ்லாண்டிங்கா மாத்துறோம், இல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்றோம். சோ அந்த பொசிஷன்ல இருந்து நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் கொடுத்த உடனே நம்ம போய் பார்ப்போம், அந்த இடத்துல இருந்து அது மூவ் ஆயிருக்கும். அப்படித்தானே? அது மூவ் ஆனதை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா போயிட்டு அவுட்புட்ல போய் பார்த்தா அது ரொட்டேட் ஆகி இருக்கும் அந்த எலமெண்ட். அவ்வளவுதான். அத நம்மளால மூவ் பண்ணத பார்க்க முடியுமா? அது எப்படி மூவ் ஆச்சுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? சோ அது எப்படி மூவ் ஆகுது? இப்ப ரொட்டேட்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, இந்த அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது ரொட்டேட் ஆகுறதே நமக்கு விசிபிளா இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்படி வந்து வைக்கனா, சோ பாருங்க அந்த மேல அந்த ஆ டிக் மார்க் அந்த ராங் மார்க் வருதா? சோ நான் இப்படி பண்ணும்போது கரெக்ட்டா அது வருது. அப்படிதானே? மேல இருந்து கீழ வருது. சோ இது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன். நான் இங்க இருந்து இங்க இப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் ஃபேட் ஆகி இந்த புது லெட்டர்ஸ் வருது. இது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ஸ். சோ இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த இதுல வந்துட்டு அந்த டாப்ல இருந்து மூவ் பண்ணிருப்பாங்க அந்த எலமென்ட்ட. சோ அந்த மாதிரி மூவ் பண்ணிருப்பாங்க. இத வந்துட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி அடுத்து திருப்பி அத ஃபேட் இன், ஃபேட் அவுட் மாரி குடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் குடுக்கும்போது அது பார்க்க நல்லா இருக்கு. இப்ப நார்மலா இந்த ஸ்க்ரீன் எப்படி மூவ் பண்றத விட, இந்த மாதிரி அது ஃபேட் ஆயி திருப்பி அதோட இது விசிபிளா இருக்கும்போது பார்க்க வந்து நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். சோ டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒரு எஃபெக்ட். ஓகேவா? அந்த எஃபெக்ட் எப்படி நடக்குது? இப்ப ரொட்டேட்ன்னு குடுத்தோம்னா ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னு குடுத்தா அது ரொட்டேட் ஆயிருக்கும். அது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத அனிமேஷனா அங்க ஏதோ ஒரு மோஷன் நடக்கும். ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதானே அனிமேஷன். சோ அது மாதிரி அனிமேஷன பார்க்கும்போது அந்த வெப்சைட் ரொம்ப அழகா இருக்கும் தானே. சோ அது வந்து யூசருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். அதே ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு எந்தூசியாசம் நமக்கே பார்க்கும்போது இது நல்லா இருக்கு. சோ இது பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எந்தூசியாசம் நமக்கு கிரியேட் ஆகுதா? சோ இந்த மாதிரி கிரியேட் ஆகுறதுக்கு நம்மளோட வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா, அது யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், ஒரு எஃபெக்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அவங்களோட அட்டென்ஷன கிராப் பண்ணணும்ங்கிறதுக்காண்டி தான் நம்ம அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ வந்து அது வெப் பேஜுக்கு நடக்கக்கூடிய இன்டராக்டிவிட்டி. சோ அதுல நெறைய 3 மேஜர் கேட்டகரிஸ் இருக்கு. சரியா? அனிமேஷன். நம்ம நேத்து பார்த்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ட ஒரு பாயிண்ட் ஏல இருந்து ஒரு பாயிண்ட் பி மூவ் பண்றோம். ஓகேவா? சோ ஒரு 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 பாயிண்ட்ல இருந்துச்சு அந்த ஆப்ஜெக்ட். ரொட்டேட் யூஸ் பண்ணி அத இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தோம். சோ அது வந்து ஒரு ஒரு கேட்டகரி. ஓகேவா? சோ அந்த கேட்டகரி. அதே மாரி டிரான்சிஷன். டிரான்சிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நான் சொன்னேனா,
ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்புட்ட ரன் பண்ணி பார்க்கும்போது, அது எப்படி இருந்துச்சு? மூவ் ஆகி இருந்துச்சு. ஆனா அது எப்படி ஸ்டார்ட்டிங் பொசிஷன்லேருந்து அது எப்படி மூவ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஸ்டார்ட்டிங் பொசிஷன்லேருந்து அது மூவ் ஆகுறத நமக்கு ஸ்மூத்தா அது விசிபிளா காமிக்கும். ஓகேவா? சோ அது டிரான்சிஷன். சோ கீ ஃப்ரேம்னா என்னன்னா, இப்போ அந்த சொன்னேனா ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து அது ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுதுன்னு. சோ அது என்ன டைமிங்ல மூவ் ஆகணும்? எந்தெந்த ஸ்டெப்ல கீ ஃப்ரேம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம மாத்துறோம் அப்படின்னா, அதுக்கு இடையில ஒரு டைமிங் யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே? 2 செகண்ட்ஸ்ல அது ஸ்டார்ட்டிங் பொசிஷன்ல இருந்து ரொட்டேட் ஆகி ஒரு ரைட் ஆங்கிள் பொசிஷன் ஒரு 90 டிகிரில வந்து அது நிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு டைமிங் அங்க செட் பண்றோமா? சோ அதான் கீ ஃப்ரேம். அடுத்து 90 டிகிரில இருந்து திருப்பி 180 டிகிரிக்கு அது ரொட்டேட் ஆகணும். அது அடுத்த 2 செகண்ட்ஸ்ல நடக்கணும். அப்படின்னு ஒரு டைம் வச்சு, ஒரு பீரியட், ஒரு டைம் வச்சு, அந்த இன்டர்வல்குள்ள இந்த 2 அனிமேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு நான் வைக்கிறேன்னா, அதுக்கு தான் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ட ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் பண்றது. டிரான்சிஷன் அந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம மூவ் பண்றதுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு மூவிங் அது குடுக்கும். ஓகேவா? அந்த மூவ் ஆகுறத கொஞ்சம் ஸ்மூத்தா ஆக்கும். ஓகே. அது டிரான்சிஷன். கீ ஃப்ரேம்ஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் அனிமேஷன்ஸ். சோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி, அடுத்து பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் சி 2 அனிமேஷன்ஸ் நடக்கப்போகுது. சோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி ஒரு செர்டைன் பீரியட்ல நடக்கணும். பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் சி வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்ல நடக்கணும். அந்த மாரி ஒரு இன்டர்வலுக்குள்ள ஒரு 3 அனிமேஷன், 4 அனிமேஷன் நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஏதாவது புரிஞ்ச மாதிரி இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா? புரியுது. ஆ ஓகே. உங்களுக்கு ஒரு லைட்டா புரிஞ்ச மாரி இருந்தாலும் ஓகே. நம்ம இப்ப பாக்க உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஓ நெக்ஸ்ட் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் தான் பார்க்க போறோம். நான் என்ன சொன்னேன்? அ ஒரு 3 அனிமேஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, ஒரு 3 இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் வச்சு, ஒரு செர்டைன் டைம்ல இந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஸ்பேருக்கு கலர் சேஞ்ச் பண்றேன்னு வைப்போம். ஒரு 2 செகண்ட்ஸ்ல அது ரெட்டா மாறணும். அடுத்த 2 செகண்ட்ஸ்ல அது பிளாக்கா மாறணும். அடுத்த 2 செகண்ட்ஸ்ல அது வந்து கிரீனா மாறணும். இந்த மாதிரி ஒரு பீரியட்ல அது வந்துட்டு ஒவ்வொரு கலர் ஆகணும். சோ கலர் சேஞ்ச் ஆகுறது ஒன் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் தானே. ஏதோ ஒரு வொர்க் நடக்குது அப்படிதானே. சோ அது அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகுறது ஒரு டைம்ல சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க குடுத்துருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த எக்ஸாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே. ஆ நான் அடுத்தடுத்து சொல்லும்போது உங்களுக்கு அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் சொல்லும்போது நான் அத வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ வந்துட்டு அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ். சோ இவ்ளோ நேரம் நான் சொன்னேன்ல, கீ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் சொன்னேன். சோ அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இவ்ளோ நேரம் சொன்னதெல்லாம் பண்ண முடியும். கலர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு எலமெண்ட்ட இங்கேருந்து இங்க மூவ் பண்றதா இருக்கட்டும், அந்த மோஷன் நமக்கு விசிபிளா இருக்கணும் அப்டின்னா, அது ஸ்டார்ட்டிங் பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போற அந்த மோஷன் நமக்கு விசிபிளா இருக்கணும்னா, நம்ம அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல இவ்ளோ டைப்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு இவ்ளோ டைப்ஸையும் இன்னைக்கு ஃபுல்லா தியரியா இருக்க போது. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அத பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியான டாபிக் சரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம பண்ணும்போது ஒரு வெப்சைட்லயே நம்ம இப்படி மூவ் பண்ணி ஒரு இமேஜ மூவ் பண்றோம். ஒரு ரொட்டேட் பண்றோம் அப்படின்னாலே அது பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். நம்ம பண்ணும்போது அத பார்க்கும்போது உங்களுக்கு அழகா இருக்கும். ஓகேவா? நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ அனிமேஷனோட நேம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ இது கீ ஃப்ரேம்ஸ் சரிங்களா? ஸோ கீ ஃப்ரேம்ஸ்ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரெட் கலர் இருக்கு. கீ ஃப்ரேம்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அது வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் மாரி. நீங்க அத வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது கீ ஃப்ரேம்ஸ் அப்டின்னா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி டிஃபைன் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். ஸோ கீ ஃப்ரேம் சொல்லிட்டு நம்ம அந்த கிளாஸ் நேம் குடுக்குற மாரி அதுக்கு ஒரு நேம் எக்ஸாம்பிள்னு வச்சிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள்னு வச்சு அதுல என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல பேக்கிரவுண்ட் கலர் ரெட்டா இருக்கணும். அந்த ரெட் கலர். ஏன்னா இங்கேயும் நம்ம ரெட் கலர் தான் குடுத்துருக்கோம். ஸ்டார்ட்டிங்ல பேக்கிரவுண்ட் கலர் ரெட்டா இருக்கணும். 2 அது என்னவா மாறணும் அடுத்து? எல்லோ கலரா சேஞ்ச் ஆகணும். சோ இதுதான் அந்த கீ ஃப்ரேம் அனிமேஷன். ஒரு சின்ன அனிமேஷன். ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலரா சேஞ்ச் பண்றோம். சோ ஃப்ரம் டூ குடுத்து தான் மென்ஷன் பண்ணணும். சோ அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ அது என்ன கீ ஃப்ரேம்ல இருக்கு? எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கீ ஃப்ரேம்ல இருக்கு. சோ அந்த அனிமேஷன் நேம்
நம்ம எதை ஆக்சஸ் பண்றோம்? அந்த எக்ஸாம்பிள்ங்கிற அந்த கீ ஃப்ரேம அனிமேஷன் நேம் ப்ராப்பர்ட்டி வச்சு ஆக்சஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஆக்சஸ் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு அந்த அனிமேஷன் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன ஆக்சஸ் பண்றதுக்கு இப்போ கீ ஃப்ரேம்ஸோட நேம்ஸ நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அனிமேஷன் நேம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து அனிமேஷனோட டியூரேஷன். நம்ம வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி அதான் பார்ப்போம். ஓகேவா? அடுத்த ப்ராப்பர்ட்டி 2வது ப்ராப்பர்ட்டி அனிமேஷனோட டியூரேஷன். டியூரேஷன்னா என்னது அப்டின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? அனிமேஷனோட நேம் பார்த்துட்டோம். ஓகே. நேம வச்சு ஃபர்ஸ்ட் அத ஆக்சஸ் பண்றோம். ஆக்சஸ் பண்ணிட்டு எவ்ளோ நேரம் அந்த அனிமேஷன் நடக்கணும்? அதான் அதோட டியூரேஷன். 4 செகண்ட்ஸ் நடக்கணுமா? 4 செகண்ட்ஸ்னா என்ன ஆகும்னா, ஸ்லோவா கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? 1 செகண்ட்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிடும். 2 செகண்ட்ஸ்னா கொஞ்சம் டிலே ஆகும். அந்த மாதிரி எவ்ளோ நேரத்துல அந்த அனிமேஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அனிமேஷனோட டியூரேஷன். ஓகேவா? இதான் அனிமேஷன் நேம் அண்ட் அனிமேஷன் டியூரேஷன். ஸோ அனிமேஷன் நேம்ல நான் சொன்னேன்ல கீ ஃப்ரேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ வந்து நீங்க வந்து கீ ஃப்ரேம்ஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லன்னா இன்ஹெரிட் ஏதாவது அதோட பேரண்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதுல உள்ள அனிமேஷன்ஸையும் நம்ம வந்துட்டு ஆம், அந்த இதுக்கு குடுக்கலாம். ஒரு செர்டைன் எலமெண்ட்டுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அனிமேஷன்ஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி அதுல ஒரு அனிமேஷன் குடுத்து அத தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ மத்ததெல்லாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. கீ ஃப்ரேம் அத மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஸோ கீ ஃப்ரேம்னா நம்ம அதுக்கு வந்து கீ ஃப்ரேம்க்கு ஒரு நேம் குடுப்போம். அங்க எக்ஸாம்பிள் குடுத்த மாதிரி ஒரு நேம் ஏதோ ஒரு நேம் குடுத்துட்டு, அந்த நேம் வச்சு நம்ம அனிமேஷன ஆக்சஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அடுத்து அது எவ்ளோ நேரத்துல நடக்கணும் அப்படிங்கிறது அனிமேஷனோட டியூரேஷன். அது டைம் லிமிட் நம்ம குடுக்குறது தான். எவ்ளோ டைம்னாலும் குடுத்துக்கலாம். செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸ்ல தான் பெரும்பாலும் குடுப்போம். ஓகேவா? ஸோ செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும். டிஃபால்ட்டா அதோட வேல்யூ 0 இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு அனிமேஷனுமே நடக்காது. இப்போ நம்ம அனிமேஷனோட நேம் மட்டும் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து அனிமேஷனோட நேம் மட்டும் குடுத்துருக்கேன். அனிமேஷனோட டியூரேஷன் எதுவுமே குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எதுவுமே நடக்காது. உங்களுக்கு அனிமேஷனே நடக்காது. கண்டிப்பா அனிமேஷனோட டியூரேஷன் குடுக்கணும். ஏன்னா டிஃபால்ட்டா அனிமேஷனோட டியூரேஷன் 0ன்னு இருக்கும். ஸோ நம்ம இப்ப அனிமேஷனோட டியூரேஷன வந்துட்டு 4 செகண்ட்ஸ்ன்னு மாத்தும்போது தான் அது வந்துட்டு அனிமேஷனே அங்க நடக்கும். 4 செகண்ட்ஸ் ஆர் 2 செகண்ட்ஸ், 1 செகண்ட் அட்லீஸ்ட் 1 செகண்டாவது நீங்க சேஞ்ச் பண்ணாதான் அங்க வந்துட்டு அனிமேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இது 2. ஓகே. நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் டைமிங் ஃபங்ஷன். ஸோ இது ரிலேட்டட் டு டைம் தான். எப்படின்னா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபிள். உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் தியரியா சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப என்னன்னா அனிமேஷனோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர இந்த இடத்துல இருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். ஓகேவா? ஸோ மூவ் பண்றேன் அப்படின்னா அதுல நெறைய டைமிங் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம்? இதுக்கு முன்னாடி டிலே யூஸ் பண்ணோம். அப்படிதானே? அனிமேஷன் டிலே 4 செகண்ட்ஸ்ன்னு குடுத்தோம்னா, ஸ்லோவா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்கொயரோட கலர் சேஞ்ச் ஆகும். அதே இது அத மூவ் பண்ணணும்னாலும் ஸ்லோவா அத 4 செகண்ட்ல மூவ் பண்ணும். ஆனா, அதுக்கே நெறைய டைமிங் ஃபங்ஷன் இருக்கு. ஈஸ், லீனியர், ஈஸ் இன், ஈஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைமிங் ஃபங்ஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க யூஸ் பண்ணனா, இந்த ஸ்கொயர் இந்த ராங் மார்க் உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த ராங் மார்க் கீழேருந்து மேல வருது. ஓகேவா? நான் வந்து இப்படி நவுத்தும்போது அந்த ராங் மார்க் வருதா? சோ அது எப்படி வருது? ஸ்பீடா வந்துட்டு ஸ்பீடா போயிருது. அப்படிதானே? ஓகே. இப்படி வந்துட்டு இப்படி போகுது. சோ இந்த மாதிரி வர்றதுக்கு தான் நம்ம இந்த ஈஸின், ஈஸ் அவுட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஈஸ்னா என்னதுன்னா, அந்த அனிமேஷன் இப்போ அந்த ராங் மார்க் வருதா? சோ அது வந்து எப்படின்னா, வரும்போது ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் ஃபாஸ்ட் ஆகி, அப்புறம் ஃபைனலா அது எண்ட் ஆகும்போது, இது வந்துட்டு இங்க வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டா தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க அத வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ராங் மார்க் ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்லோவா வந்துட்டு இந்த டைமிங்க சுத்தி அது வந்துட்டு ஃபாஸ்ட்டா மூவ் ஆகிட்டு, திருப்பி அது வந்துட்டு என்ன ஆகுது? ஸ்லோவா திருப்பி பேக்ல போகுது. ஓகே. சோ அந்த மாதிரி ஈஸ் குடுக்கும்போது ஒரு எலமெண்ட் இப்போ மேலேருந்து ஒரு நமக்கு வந்து சில வெப்சைட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னாலே, ஒரு அந்த வெப்சைட்டோட நேம் வந்து நமக்கு விசிபிளா இருக்கும். அப்படி அது எப்படி ஆகும்னா, லைட்டா அப்படியே விசிபிள் ஆகும். திருப்பி அது வந்து கொஞ்சம் நல்லா விசிபிள் ஆகும். அடுத்து நம்ம இப்ப அந்த அந்த வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போறோம் அப்படின்னா, அது வந்து ஸ்லோவா டிஸப்பியர் ஆகும். இது வந்து ஈஸ் மெத்தட். ஓகேவா?
லீனியர் அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்ட் அது ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இப்போ நீங்க ஒரு ஸ்கொயரை மூவ் பண்ணி அந்த இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு போறீங்கன்னா ஒரே ஸ்பீட்லயே அது ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மூவ் ஆகும். ஆனா ஈஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி ஸ்டார்டிங்ல ஸ்லோவா மூவ் ஆகும், அப்புறம் ஃபாஸ்டா மூவ் ஆகும், ஃபைனலா எண்ட் ஆகும்போது என்ன ஆகும், திருப்பி ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதே ஈஸின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் ஸ்லோவா இருக்கும். ஈஸ் அவுட்னு கொடுத்தோம்னா எண்டிங் மட்டும் ஸ்லோவா இருக்கும். ஈஸ் இன் அவுட்னு கொடுத்தோம்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரெண்டுமே ஸ்லோவா இருக்கும். ஓகே, சோ இதுதான் டிஃபரெண்ட் டைமிங் ஃபங்க்ஷன். வெறும்னே நம்ம டிலே 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்காம சில அனிமேஷன்ஸ்க்குலாம் நம்ம இந்த ஈஸ், லீனியர், ஈஸ் இன், ஈஸ் அவுட் கொடுப்போம். ஸோ ஈஸ்னா என்ன, ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தென் ஃபாஸ்டா அடுத்து எண்டிங்ல ஸ்லோவா இருக்கும். நீங்க ஸ்கொயரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அது ஸ்லோவா மூவ் ஆகுது, அடுத்து ஃபாஸ்டா மூவ் ஆகுது, திருப்பி எண்ட் ஆகும், இன்னொரு பொசிஷன் அதோட பொசிஷன்ல பெயின் ஆகுது, ஸ்லோவா போய் வந்துருது. இதே லீனியர் யூஸ் பண்ணனா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பொசிஷன் ஏல இருந்து பொசிஷன் பிக்கு ஒரே ஸ்பீட்லயே போகும். ஈஸின்னு பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்லோவா இருக்கும், அடுத்து ஸ்பீடா போயிட்டு அந்த பிளேஸ்ல போய் உட்காந்துரும். ஈஸ் அவுட்னா ஸ்டார்டிங் ஸ்பீடா போயிட்டு இருக்கும், அடுத்து கடைசியில எண்ட் ஆகும்போது அந்த என்ன ஆகும், ஸ்லோவா ஆகும். ஈஸ் இன் அவுட்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஸ்லோவாவே இருக்கும். ஸோ இதான் ஈஸ் இன் அவுட். இதுதான் டைமிங் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா டைமிங் ஃபங்க்ஷன்? ஒர்க் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஒர்க் பண்ணி பார்த்தா கிளியரா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு டைமிங் ஃபங்க்ஷன் பண்றோமான்னு தெரியல. டைம் இருந்தா பார்க்கலாம், மத்தது இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே, டிலே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எவ்வளவு டிலேல வந்துட்டு டியூரேஷன் பார்த்தோம் அப்படிதானே, 4 செகண்ட்ஸ் டியூரேஷன். டிலேனா ஒண்ணும் இல்ல, இப்போ நீங்க ஒரு அனிமேஷன் குடுக்குறீங்க அப்படிதானே, ஸோ எத்தனை செகண்ட் கழிச்சு அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாது அப்படிதானே அந்த அனிமேஷன் எந்த பொசிஷன்ல இருந்து அந்த அனிமேஷன் வந்துச்சு, மேலே இருந்து இந்த ஒரு லெட்டர் விசிபிளா இருக்கணும், ஒரு லெட்டர் வந்து ஷோ பண்ணணும். இப்போ ஒரு வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ண உடனே, இப்போ இந்த வெப்சைட்ல இப்ப இந்த பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜிங் போறீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் கேப் கழிச்சு, அதாவது பிளாங்க் பேஜ் கழிச்சுதான் அந்த லெட்டர் ஷோ ஆகும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஒரு செகண்ட் பிளாங்க் பேஜ் அண்ட் தென் உங்களுக்கு லெட்டர் ஷோ ஆகுதா, அது உங்களால பார்க்க முடிஞ்சுதா? இதுல இருந்து பேஜ் போகும்போது ஒரு செகண்ட் பிளாங்க் பேஜ் அண்ட் தென் அந்த லெட்டர் ஷோ ஆகுது. சோ அது ஒரு அனிமேஷன், இந்த லெட்டர் ஷோ ஆகுறது ஒரு அனிமேஷன். ஓகேவா, சோ ஒரு 2 செகண்ட் கழிச்சு இந்த பேஜ்ல உள்ள எல்லா லெட்டர்ஸும் இந்த வேர்ட்ஸும் ஷோ ஆச்சு அப்படின்னா அதான் டிலே. ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த அனிமேஷன் நடக்கணும், இல்ல ஒரு 3 செகண்ட் கழிச்சுதான் அந்த அனிமேஷன்ஸ் நடக்கணும். அந்த மாதிரி அந்த அனிமேஷன் எவ்வளவு நேரம் கழிச்சு எவ்வளவு டிலே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த அனிமேஷன் டிலே. ஓகேவா, இப்போ நான் இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போறேன் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு எனக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஷோ பண்ணணும். இங்க வந்துட்டு பெருசா அவங்க செகண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஓகேவா, சோ பட் இங்க வந்து ஒரு செகண்ட் கழிச்சு அது பிளே ஆகுற மாதிரி இருக்கு. சோ சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் கழிச்சே தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட வேர்ட்ஸே வர்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டிலேவும் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் டைமிங் கழிச்சு அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, அதான் அனிமேஷன் டிலே. சோ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, நான் நெக்ஸ்ட் சொல்றேன். சோ இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு பிபிடில எக்ஸாம்பிள்ஸே இருக்காது. சோ நானா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். சோ அதை வச்சு உங்களுக்கு புரியும். ஓகே, சோ அடுத்து கவுண்ட், ஐட்ரேஷன் கவுண்ட். இந்த கவுண்ட்ங்கிற வேர்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஐட்ரேஷன்னா என்னது, ரிப்பீட்டேஷன். எத்தனை தடவை அந்த அனிமேஷன் நடந்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்கொயரை இந்த இடத்துல இந்த இடத்துல மூவ் பண்றோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஒரு ரன் பண்ண உடனே அந்த ஸ்கொயர் இங்கே இங்க மூவ் ஆகும், திருப்பி அது பழைய இடத்துக்கே வந்துடும். ஓகேவா, அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்க ஒரு அனிமேஷன் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எண்டிங் பொசிஷன் போகும், திருப்பி அது என்ன ஆகும், பழைய இடத்துக்கே வந்துடும். சோ அது எத்தனை தடவை இந்த பொசிஷன்ல இருந்து அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணும், அந்த அனிமேஷன் எத்தனை டைம் நடக்கணும், ஒரு டைமா 2 டைமா அப்படிங்கறத நம்ம வந்து நம்பர்ஸ்ல கொடுக்கலாம். இன்ஃபைனைட் கொடுத்தோம்னா அனிமேஷன் ரிப்பீட்டேஷனா நடந்துட்டே இருக்கும். ஓகேவா, சோ அந்த ஸ்கொயர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகும், திருப்பியும் மூவ் ஆகும், திருப்பியும் மூவ் ஆகும், திருப்பியும் மூவ் ஆகும். அந்த மாதிரி ரிப்பீட்டேஷனா ஒரு லூப் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இன்ஃபைனைட்னு கொடுத்தீங்க.
இல்ல நம்ம நம்பர்ஸ்ல ஒரு 3 டைம்ஸ் நடந்தா போதும். 4 டைம்ஸ் நடந்தா போதும். அந்த மாதிரி நம்ம கவுண்ட்டும் குடுத்துக்கலாம். எத்தன டைம் அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத. ஓகே. அண்ட் தென் அனிமேஷனோட டைரக்ஷன். ஜஸ்ட் ஷார்ட்டா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அ அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. ஸோ அனிமேஷனோட டைரக்ஷன். டைரக்ஷன் அப்படின்னாலே அந்த அனிமேஷன் என்ன டைரக்ஷன்ல நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு ஃபார்வர்ட் டைரக்ஷனா? இல்ல வந்துட்டு பேக்வேர்டா? அந்த மாதிரி. இப்ப அந்த ஸ்கொயர இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க இந்த மாரி மூவ் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது. அப்புறம் ரைட்ல இருந்து கீழ பாட்டம்க்கு மூவ் ஆகுது. ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, ரைட்ல இருந்து பாட்டம். ஓகே. இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நம்மளோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் எப்போதுமே மூவ் ஆகும். அதே அதுதான் ஃபார்வர்ட். ஓகே. பேக்வேர்ட்னா என்னது? ரைட்ல இருந்து லெஃப்ட். இப்படி உல்டாவா மூவ் ஆகுறது. ஓகேவா? அது என்ன டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அனிமேஷனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நார்மலா மூவ் பண்றது நார்மல். ரிவர்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும். அல்டர்னேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பேக்வேர்ட்ல மூவ் பண்ணும். ஓகே. உங்களுக்கு இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும். அடுத்து என்ன ஆகும்னா லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். அல்டர்னேட் ரிவர்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு அண்ட் தென் ஃபார்வர்டு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி மூவ் ஆகும். ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நான் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதி செஞ்சு காமிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்னதுன்னா அனிமேஷன் ஃபில் மோட். ஃபில் மோடுனா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு கலர்ஸ் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயருக்கு வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்றீங்க. ஓகே. ஒரு லெட்டருக்கோ எதுக்கோ நீங்க கலர் சேஞ்ச் பண்றீங்க. ஸோ அது எப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகணும்? அதான் ஃபில் மோடு. எப்போ அந்த கலர் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இந்த சிஎஸ்எஸ் அனிமேஷன் இந்த இதுக்கு வந்துட்டு ப்ளூ கலர்ல இங்க இருக்குது. ஸோ நான் ரெட் கலர் அப்ளை பண்றேன் அப்படின்னா, அனிமேஷனுக்கு ஆரம்பிக்கிற அந்த சிஎஸ்எஸ் அனிமேஷன் ஃபில் மோடுன்னு இந்த இந்த ஹெட்டிங் இருக்கா? இந்த ஹெட்டிங்க வந்து நான் மூவ் பண்ண போறேன். டாப்ல இருந்து கீழ பாட்டம்க்கு மூவ் பண்ண போறேன். அதே டைமிங்ல, அதே நேரத்துல நான் வந்து அதோட கலரையும் சேஞ்ச் பண்ண போறேன். அதோட கலர வந்து ரெட் கலரா மாத்தி, டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் பண்ண போறேன். சோ அது டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் பண்றது அனிமேஷன். ஓகேவா? சோ அதோட கலர் எப்ப சேஞ்ச் ஆகும்? அந்த மூவ் ஆனதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகணுமா? இல்ல அது மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்லயே அதோட கலர் சேஞ்ச் ஆயிரணுமா? அப்படிங்கிறத நம்ம இத வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஓகே. ஃபில் மோட் அப்படிங்கும்போது இப்போ ஃபார்வர்ட் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, ஸ்டார்ட்டிங்லயே அதோட கலர் அதோட இது சேஞ்ச் ஆயிரும். பேக்வேர்ட்ன்னு குடுத்தோம்னா, அதோட சாரி சாரி பேக்வேர்ட்ன்னு குடுத்தோம்னா ஸ்டார்ட்டிங்லயே சேஞ்ச் ஆயிரும். ஃபார்வர்ட்ன்னு குடுத்தோம்னா, அது அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். போத்ன்னு குடுத்தோம்னா 2மே உங்களுக்கு வந்துட்டு நடக்கும். ஃபார்வர்டும் நடக்கும், பேக்வேர்டும் நடக்கும். சோ இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு வேற ஸ்லைட்ஸ் இல்ல. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு அனிமேஷனையும் நம்ம பார்க்கலாம். எக்ஸெப்ட் இந்த டைமிங் ஃபங்ஷன மட்டும் விட்டுட்டு, மத்த எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. டைமிங் ஃபங்ஷன் வந்துட்டு ஒன்ஸ் நீங்களும் பண்ணி பாருங்க. எல்லா அனிமேஷனையும் நீங்களும் இன்னைக்கு கிளாஸ்ல வச்சு பண்ணி பாருங்க. டைம் இருந்தா. பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் மேல டைம் இருந்துச்சுன்னா நம்ம டைமிங் ஃபங்ஷன் பார்க்கலாம். ஏன்னா, நாளைக்கு ஃபுல்லா உங்களோட கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம அனிமேஷன் தான் நாளைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? அனிமேஷன்ல நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பட்டன் அந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சோ நாளைக்கு அனிமேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த அனிமேஷன் எக்ஸாம்பிள்ஸோட அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷனும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சோ அதனால அந்த நாளைக்கு பார்ப்போம். மத்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. டைமிங் ஃபங்ஷன் மட்டும் நாளைக்கு. ஓகே. சோ இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சோ நான் இப்ப என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அனிமேஷன் நேம் பார்த்தோம். அப்படிதானே? ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு புரியலன்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். மேக்ஸிமம் நமக்கு இது பார்க்கவே டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன் நேம் பார்த்தோம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு ஸ்க்வேர வச்சு நம்ம எப்படி அந்த ஸ்க்வேருக்கு எப்படி அனிமேஷன் அப்ளை பண்றோம்ங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் இப்ப இதுக்கு என்ன பண்றேன்னா, ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இந்த டிவ் சிம்பிளா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்வுக்குள்ள அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு ஸ்க்வேர்ன்னு வச்சுக்கிட்டோமா?
ஸ்கொயர்னு வச்சுட்டு சும்மா ஸ்கொயர்னு வச்சுட்டு அந்த ஸ்கொயரா மாத்தணும்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு வித் ஹைட் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் கொடுப்போம் தானே. அது மாதிரி வழக்கம் போல ஒரு வித் ஹைட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ நான் இப்போ இடையில நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அது நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இனிஷியலா ஒரு அக்வா கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்துட்டு ஷோ ஆயிருக்கு. டாட் கொடுக்கலையோ, கேப்ஸ்ல கொடுத்துருக்கேனா? ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்கொயர் வந்து விசிபிள் ஆயிட்டு, இப்போ நம்ம வந்து ஸ்கொயருக்கு வந்துட்டு அனிமேஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ அனிமேஷன் எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம், கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஐடென்டிஃபைங்கிறது டிஃபால்ட்டா அது வச்சிருக்கிற நேம். நம்ம வந்துட்டு அந்த நேமை மாத்திட்டு நம்ம வந்துட்டு அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி அனிமேட் இல்லைன்னா அனிமேட்டட் கொடுத்துருக்கோம். ஓகே. அனிமேட்டட் நேம் கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரம் டு கொடுத்து அனிமேஷன் கொடுப்போம். ஃப்ரம் அதோட பேக்ரவுண்ட் கலர் இனிஷியலா இப்ப என்ன இருக்கு, அக்வா இருக்கா. ஸோ அக்வால இருந்து எனக்கு என்ன கலரா சேஞ்ச் ஆகணும், டு அதோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து கிரீனா சேஞ்ச் ஆகணும், இல்ல ப்ளூவா சேஞ்ச் ஆகணும். ஓகே. ஸோ வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அனிமேஷன் எதை வச்சு யூஸ் பண்ணுவோம், நேம் வச்சு தானே ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அனிமேஷன் நேம் வச்சு இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், கீ ஃப்ரேமுக்கு அனிமேட்டட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது நடக்குமா, நடக்காது. ஏன்னா நம்ம அனிமேஷன் டியூரேஷன் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். ஓகே. அனிமேஷன் டியூரேஷன் எவ்வளவு நேரம் கொடுக்கலாம், மில்லி செகண்ட்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை கூட யூனிட்ஸ் பார்க்கும்போது டைம்னு ஒரு யூனிட் பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ வந்துட்டு நம்ம மில்லி செகண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அனிமேஷன்ல தான் நம்ம செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்ன ஆகணும்னா அனிமேஷனோட டியூரேஷன் 4 செகண்ட்ஸ்ல எனக்கு இந்த அக்வால இது ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகும். இதான் என்னோட அனிமேஷன். ஓகே. சாரி, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படிதானே, ஸ்டார்டிங் என்ன கலர் இருந்துச்சுன்னே தெரியல. பட் ஆனா அங்க அனிமேஷன் நடக்குது. ஓகேவா? அது சேஞ்ச் ஆகுது. 4 செகண்ட்ஸ்க்குள்ள அது வந்து சேஞ்ச் ஆகுது. இங்க வந்து இந்த கலர்ல இருக்கு. இப்ப நான் ரிஃப்ரெஷ் கொடுக்கும்போது அது வந்து ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகுது. ஓகே. அது நடக்குது. ஸ்லோவா தான் சேஞ்ச் ஆகுது தானே, கொஞ்சம் ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு அத பார்க்க முடியுது தானே, அது சேஞ்ச் ஆகுறத. தெரியுதா? சரண்யா, பேசுறது கேக்குதா? சாரி, நீட்டை விட்டு லெஃப்ட் ஆயிட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ திருப்பி ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலி நம்ம அனிமேஷன் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படிதானே, அனிமேஷன் டியூரேஷன் இதெல்லாம் சொல்லிட்டேன்ல. டியூரேஷன் வரைக்கும் சொன்னீங்க.
ஓகே. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிதானே? சோ இப்ப ம். என்னன்னா, இத நான் இப்ப ரன் பண்றேன். சோ இந்த கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிதானே? இங்க இருந்து இப்போ இனிஷியலா அதோட கலர் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ 4 செகண்ட்ஸ்ல இப்ப இந்த மாரி கலர் இருக்கு. ஓகேவா? அக்வா. இதான் நம்ம வந்துட்டு இனிஷியலா வச்சிருக்க கலர். சோ நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணும்போது கலர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு திருப்பி அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துரும். வித்தின் 4 செகண்ட்ஸ்ல அது ஸ்டார்ட்டிங்ல என்ன கலர் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கே வந்துரும். இதான் அனிமேஷன். ஓகே. நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்றேன். கலர் சேஞ்ச் ஆகுது. திருப்பி 4 செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது அதோட பழைய ஸ்டேட்க்கே வந்துரும். ஸோ தட் இஸ் கால்ட் அனிமேஷன். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு உடனே நடக்குது அப்படிதானே? நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணி முடிச்ச உடனே நடக்குது. ஸோ எனக்கு வந்து ஒழுங்கா தெரியல. ஸோ இப்ப இந்த டைம்ல தான் நம்ம வந்து டிலே யூஸ் பண்ணுவோம். டிலே யூஸ் பண்ணோம்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த கலர் சேஞ்சிங்கே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்துட்டு இது வந்து டிலே வந்துட்டு 2 செகண்ட்ஸ்ன்னு குடுக்குறேன். ஓகே. இது வந்து நீங்க எத்தனை செகண்ட்ஸ்னாலும் குடுத்துக்கலாம். 10 செகண்ட்ஸ் கூட குடுத்துக்கலாம். ஆனா அவ்வளவு தூரம் நமக்கு பொறுமை இருக்காது பாக்குறதுக்கு. ஸோ 2 செகண்ட்ஸ் குடுத்துக்கிறேன். 1, 2 அதுக்குள்ள நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. 1, 2 சேஞ்ச் ஆகுதா? ஸோ அந்த மாதிரி 2 செகண்ட்ஸ்ல நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. திருப்பி ரிஃப்ரெஷ் பண்றேன். 1, 2 சேஞ்ச் ஆகும். ஸோ 2 செகண்ட்ஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படிதானே? இதே மாதிரி டிலே. டிலேனா என்னன்னா ஒரு அனிமேஷன் எவ்வளவு நேரத்துல சேஞ்ச் ஆகணும். அதான் வந்துட்டு நமக்கு டிலே. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? டிலே பார்த்தோம். அடுத்து ஐட்ரேஷன் கவுண்ட் பார்த்தோம். ஐட்ரேஷன் கவுண்ட்னா எத்தனை டைம் இந்த இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஐட்ரேஷன் கவுண்ட் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பார்த்துருவோம். கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு இனிஷியல் கலர்ல இருந்து இன்னொரு கலர் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதே கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்டைலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரைட்? இப்போ 0%ல இது எப்படி இருக்கணும்? அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து இனிஷியலா இருக்கிறதே இருக்கட்டும். ஓகே. இனிஷியல் கலரா இருக்கணும். அப்புறம் டாப்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு மூவ் ஆகுங்கிற மாதிரி வச்சுக்கணும். லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல். ஓகே. அண்ட் தென் டாப்ல இருந்து 0 பிக்சல். ஓகே. இதே மாதிரி இது வந்து இனிஷியல் 0%ங்கிறது இனிஷியல். சரிங்களா? சோ இனிஷியலா அதோட இது எப்படி இருக்கணும்? பேக்ரவுண்ட் கலர் இருக்கிறதே இருக்கும். லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல். அதாவது அதோட இருக்கிற இந்த பொசிஷனை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்ப இனிஷியலா இது ஒரு பொசிஷன்ல இருக்கா? இந்த பொசிஷனை நம்ம அங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ டாப்ல இருந்தும் எந்த கேப்பும் கிடையாது. லெஃப்ட்ல இருந்து எந்த கேப் கிடையாது. அதோட கலர் பேக்ரவுண்ட் கலர் அக்வாலயே நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இது இனிஷியல். ஒரு 25%ல அதாவது 2வது அதோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்டிங் பொசிஷன் அது இருக்கிற இடத்துலயே அப்படி இருக்கும். 2வது அதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகேவா? சோ கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். லெஃப்ட்ல இருந்து அது எத்தனை பிக்சல் மூவ் ஆயிருக்கணும்? 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கணும். டாப்ல இருந்து அது மூவ் ஆக வேண்டாம். சோ நான் உங்களுக்கு வந்து போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகே கோடு. அதுக்கு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதே மாதிரி 75, 50, 75, 100. சோ அடுத்து 25க்கு அப்புறம் என்னது? 50 அப்படிதானே? சோ 25, 25 இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகணும்? அதோட கலர் வந்துட்டு ரெட்டா சேஞ்ச் ஆகணும். லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கணும். டாப்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எல்லோவா சேஞ்ச் ஆகணும். சோ அதுக்கு வந்துட்டு லெஃப்ட்ல இருந்து 0 பிக்சல் மூவ் பண்ணிருக்கேன். நீங்க இத பார்க்கும்போது என்ன கோட டைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம். நான் உங்களுக்கு ஒன்ஸ் முடிச்சுட்டு நான் சொல்றேன். 0 பிக்சல். ஓகே.
அண்ட் தென் 0 பிக்சல். கலரை வந்துட்டு இனிஷியலா நம்ம வச்சிருந்தோம்ல, கடைசியில 100% போது இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் இங்க இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் 0% ஸ்டார்டிங்ல அது இந்த பொசிஷன்ல இந்த கலரோட இருக்கும். ஸோ வித் 25% அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகணும், ப்ரௌனா சேஞ்ச் ஆகணும். லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு போட்டிருக்கோம், 200 பிக்சல். ஸோ இந்த லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆகணும், டாப்ல இருந்து மூவ் ஆக வேணும். அடுத்து என்ன பண்ணணும், 50%ல ஓகே, 50%ல நமக்கு என்ன ஆகணும், லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சலும் டாப்ல இருந்து 200 பிக்சலும். அப்படின்னா என்ன பொசிஷன்ல வந்து இருக்கும், ஸ்டார்டிங்ல இந்த பொசிஷன்ல இருக்கும். லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் மூவ் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல வந்து இருக்கும். அடுத்து லெஃப்ட்ல இருந்தும் 200 பிக்சல், டாப்ல இருந்து 200 பிக்சல்ங்கும் போது இந்த பொசிஷன்ல வந்து இருக்கும். இங்க சரிங்களா, இங்க வந்து ஸ்கொயர் இருக்கும், அதோட கலரும் சேஞ்ச் ஆயிருக்கும். திருப்பி 75%ல என்ன வச்சிருந்தோம், ஜஸ்ட் டாப்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் வச்சிருந்தோம். சோ அப்போ லெஃப்ட்க்கு இந்த பொசிஷனுக்கே வந்துரும். சோ டாப்ல இருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். அடுத்து திருப்பி 100%ங்கும் போது பழைய பொசிஷனுக்கே போயிடும். சோ இத நான் அனிமேஷன் அப்ளை பண்றேன். அப்போ உங்களுக்கு புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆக்சுவலி இத அப்ளை பண்ணிட்டோம். இங்க அனிமேஷன் நடக்கணும். ஆனா இங்க அனிமேஷன் நடக்கல. ஏன் நடக்கல? நம்ம இங்க ஒரு ஸ்கொயர்ல ஒரு விஷயம் பண்ணல. அதனாலதான் இங்க நடக்கல. ஏன்னா நான் இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இந்த லெஃப்ட் டாப்ன்னு பார்த்தாலே உங்களுக்கு நினைவு வரணும். நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த எலமெண்ட்ட இங்க இருந்து மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதானே? எதை யூஸ் பண்ணி, டாப் லெஃப்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க மூவ் ஆகல. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம். என்ன மிஸ்டேக் பண்றோம் தெரியுதா, உங்களால சொல்ல முடியுதா? பொசிஷன் வைக்கலாம். பொசிஷன் என்ன கொடுக்கணும்? ரிலேட்டிவ். வெரி குட், சூப்பர். சோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், டாப் லெஃப்ட் எல்லாம் அப்ளை பண்ணி அதை மூவ் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி இடத்துலதான் பொசிஷன் யூஸ் ஆகும். டியூரேஷன் கொடுத்துருக்கேன், டிலே கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா கரெக்டா மூவ் பண்ணணும். ஹைட்ரேஷனோட கவுண்ட் கொடுக்கல, அப்படிதானே? ஹைட்ரேஷன் எத்தனை தடவை நடக்கணுங்கிறத நம்ம கொடுக்கணும்ல. அனிமேஷன் ஹைட்ரேஷனோட கவுண்ட் 2 டைம்ஸ். ஓகே, சாரி, இங்கெல்லாம் மூவ் பண்றது தானே. 75%ல அது வந்துட்டு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும். திருப்பி 100%ல அது இனிஷியலான அந்த பொசிஷனுக்கே வந்துடணும். ஓகே, ஹைட்ரேஷன் கவுண்ட் எத்தனை கொடுத்துருக்கேன், 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த அனிமேஷன் எத்தனை டைம் நடக்கணும், 2 டைம் நடக்கணும். அனிமேஷன் நடக்குதான்னு செக் பண்ணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் டிலே ஆகும். மூவ் ஆகுது, இங்க மூவ் ஆகுது, இங்க மூவ் ஆகுது, திருப்பி பழைய பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ டாப்ல இருந்து லெஃப்ட், இங்க இங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக்கி பார்ப்போமா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு வரும், அப்புறம் அங்கேருந்து கீழே, அடுத்து இந்த பொசிஷன், அடுத்து இந்த பொசிஷன். ஸோ உங்களுக்கு இந்த அனிமேஷனுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 0%ல அது அது இருக்கிற பொசிஷன்ல இருந்துச்சு. 2 டைம்ஸ் நடந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஓகேவா? ஸோ 0%ல அது இருக்கிற இடத்துலயே இருக்கு. ஸோ அப்புறம் லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல், டாப்ல இருந்து மூவ் ஆகல. அடுத்து டாப்ல இருந்து 200 பிக்சல், அடுத்து லெஃப்ட்ல 0 பிக்சல், டாப்ல இருந்து 200 பிக்சல், திருப்பி வந்து அதோட பொசிஷனுக்கே வந்துருது. இதே மாதிரி 2 டைம் இந்த அனிமேஷன் நடக்குது. ஓகேவா? சோ ஃபைனலா இதுக்கப்புறம் அது நடக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஹைட்ரேஷன் கவுண்ட் எத்தனை கொடுத்திருந்தோம், 2 தான் கொடுத்திருந்தோம். இதே இந்த ஹைட்ரேஷன் கவுண்ட் எப்படியும் கொடுக்கலாம், இன்ஃபைனைட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? இன்ஃபைனைட்னு கொடுத்தோம்னா அனிமேஷன் நடந்துட்டே இருக்கும். 1 2 2 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு வந்துட்டு அனிமேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும்.
ஸோ எத்தனை டைம் நடந்துட்டே இருக்கும். நம்ம இந்த வெப்சைட் இப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் அந்த அனிமேஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ இதான் அனிமேஷனோட கீ ஃப்ரேம்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த அனிமேஷன் தான் இல்ல, கீ ஃப்ரேம்ஸ்ல நம்ம என்ன அனிமேஷன்ஸ்னாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது பார்த்தோம்? உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சதுல அனிமேஷன் நேம் எதுக்கு யூஸ் பண்ணோம், டியூரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம், டிலே எதுக்கு யூஸ் பண்ணோம், ஐட்ரேஷன் கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம், புரிஞ்சுதா இதெல்லாம்? புரிஞ்சுது மேம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் பார்த்தோம், அப்புறம் ஃபில் மோட். இந்த ரெண்டு தான் பார்க்கலாம். நம்ம ரெண்டு தான் பார்க்கலாமா? அடுத்து டைரக்ஷன்னா என்ன சொன்னேன் அப்படின்னா டைரக்ஷன்ஸ்ல நிறைய டைப்ஸ் பார்த்தோம் தானே. ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, இல்ல ஃபார்வர்ட் பேக்வேர்டு இல்ல, ரிவர்ஸ் அதானே பார்த்தோம் டைரக்ஷன்ல. ஆமா, ரிவர்ஸ் தென் அல்டர்னேட் ரிவர்ஸ் அதுதான் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி நடக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்க வந்துட்டு இது இன்ஃபைனைட்லாம் வேண்டாம், 1 டைம் கொடுத்தாலே 2 டைம்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, 2 டைம்ஸ் வச்சுக்குவோம். ஸோ அடுத்து இப்போ நான் என்ன பண்றேன்னா அனிமேஷன் டைரக்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நார்மல்னா இப்போ நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்க மாதிரி ரன் ஆகும். இப்போ நான் அதை ரிவர்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 2 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் ஆக்சுவலி இங்க இருந்து மூவ் ஆயிட்டு இருந்தது, இப்போ ரிவர்ஸ்ல மூவ் ஆகுது. உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்க்க முடிஞ்சுதா? நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வைக்கிறேன். இப்படி மூவ் ஆகக்கூடியது இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ரிவர்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ரிவர்ஸ்ல மூவ் ஆகி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து நிக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இதே டைரக்ஷனை நம்ம அல்டர்னேட்னு கொடுக்கலாம். ஓகேவா? அல்டர்னேட்னா என்னது? அல்டர்னேட்னா என்ன அப்படின்னா ஃபார்வர்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் நார்மலா மூவ் ஆகும், அடுத்து பேக்வர்ட்ல மூவ் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நான் அல்டர்னேட் கொடுத்துருக்கேனா, சோ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல தான் மூவ் ஆகுது. ஓகேவா? ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பேக்வர்ட்ல மூவ் ஆகணும். மூவ் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல மூவ் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு பேக்வர்ட்ல மூவ் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். ஸோ 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல இங்க, அடுத்து இங்க, அடுத்து இங்க ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிடும். இப்போ அங்கனேந்து ரிவர்ஸ்ல கீழே, அடுத்து இங்க, அடுத்து இங்க, அடுத்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ். அல்டர்னேட்னா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் தென் ரிவர்ஸ். அதே அல்டர்னேட் ரிவர்ஸ்னா அதுக்கும் மாத்தி வரும் ஆப்போசிட்டா. ஏன்னா முதல்ல பேக்வேர்ட்ல மூவ் ஆயிட்டு திருப்பி ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். அது அல்டர்னேட் ரிவர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட்ல மூவ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் எடுத்தோடனே பேக்வேர்ட்ல மூவ் ஆகுது, அண்ட் தென் ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகுதா? இந்த சைடு வந்துச்சா, அடுத்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கும், அண்ட் தென் ரிவர்ஸ் பார்த்தோம். ரிவர்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது இங்க இருந்து மூவ் ஆகக்கூடியது மேல இருந்து இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அடுத்து அல்டர்னேட் ரிவர்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல அழகா மூவ் ஆயிட்டு இருக்கும், திருப்பி என்ன ஆகும்? ரிவர்ஸ்ல மூவ் ஆகும். ஓகே, திருப்பி பழைய பொசிஷனுக்கே வந்துடும். இதே அல்டர்னேட் ரிவர்ஸ்னா என்ன ஆகும்? எடுத்தோடனே ரிவர்ஸ்ல மூவ் ஆகி திருப்பி ஃபார்வர்ட்ல மூவ் ஆரம்பிக்கும். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நல்லா பாத்தீங்களா, இல்ல ஒன்ஸ் அகைன் சொல்லணுமா? புரிஞ்சது? புரிஞ்சுது. ஓகே, இது வந்துட்டு அல்டர்னேட் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, அது என்ன டைரக்ஷன்ல நடக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபில் மூடு பார்த்தோம். அப்படிதானே? ஃபில் மூடுக்கு வந்துட்டு என்னன்னா ஃபில் மூடுக்கு வந்துட்டு எப்படின்னா இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்ல, ஜஸ்ட் இனிஷியலா உள்ளதை மட்டும் பார்ப்போம். ஃபில் மூட் வந்து நான் அப்பல ஒழுங்கா சொல்லல, அப்படித்தானே? இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸோட காமிக்கும் போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேவா? இப்போ ஃபில் மூடுக்கு வந்து நமக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் தேவை இருக்கட்டும், இதை நம்ம எதுக்கும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நான் ஃபில் மூடுக்கு என்ன யூஸ் பண்றேன்னா ஃப்ரம் டு இனிஷியலா ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஓகே, இதுக்கு பேக்ரவுண்ட் கலர்
இதெல்லாம் வேண்டாம். கண்ட்ரோல் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இனிஷியலா நான் அதுக்கு என்ன வைக்க போறேன்னா எல்லோ கலரா மாத்த போறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அந்த ஃப்ரம் கொடுத்துருக்கேன்னா இது பேரு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் சரிங்களா? இப்ப லாஸ்டா நம்ம 2 குடுக்குறோமா இது வந்து லாஸ்ட் கீ ஃப்ரேம். சோ அதே மாதிரி இந்த 0%ங்கிறது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம். 100ங்கிறது என்னது லாஸ்ட் கீ ஃப்ரேம். ஓகேவா? சோ இப்ப நான் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்ப எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்னவா மாறணும்னா பிரவுன் அண்ட் தென் டாப்ல இருந்து 200 பிக்சல். ஓகே இல்லனா இதோட கலரை வந்துட்டு நம்ம வந்துட்டு டாப் வந்து 0 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேவா? இனிஷியலா அது 0 பிக்சல்ல தானே இருக்கு. ஸோ 0 பிக்சல் இப்ப டாப்ல இருந்து இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தானே. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்க வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன்னா அனிமேஷன் சிம்போல். சிம்போல்னா என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த கீ ஃப்ரேம்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிதானே. ஃப்ரம்ல ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் நான் என்ன சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் இது செகண்ட் கீ ஃப்ரேம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். லைக் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அக்வாவா இருக்கணும். டாப்ல இருந்து 0 பிக்சல்ல இருக்கணும். அடுத்து லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல என்ன அப்ளை பண்ணிருக்கேன் பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ப்ரௌனா சேஞ்ச் ஆகணும். டாப்ல இருந்து அது 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப நான் ஆட்டோ ஃபில் மோட்ல சாரி அனிமேஷன் ஃபில் மோட்ல வந்துட்டு ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னா இந்த கடைசி கீ ஃப்ரேம்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணிருக்கோமா அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நடக்கும். இப்போ நான் இங்க வந்துட்டு அனிமேஷன் வந்து 4 இந்த இதுல நான் ஒரு கலர் அப்ளை பண்ணிருக்கேன். ப்ரௌன்ங்கிற கலர் லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல நான் ஒரு கலர் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த டாப்ல இருந்து அந்த ஸ்கொயரை 200 பிக்சல் நான் வெட்ட போறேன். சோ என்ன பண்ணுனா இந்த 200 பிக்சல் டாப்ல இருந்து நகர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கொயரோட கலர் ப்ரௌனா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன். ஓகே இனிஷியலா அப்படி இருக்கு. 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டாப்ல இருந்து 200 பிக்சல் நகர்ந்ததுக்கு அப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ இதே பேக்வர்ட் கொடுத்தனா என்ன நடக்கும்னு அப்புறம் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் 0 பிக்சல்ல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அது லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல என்ன கலர் கொடுத்துருமோ அதுதான் அங்க சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபார்வர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது. இதே பேக்வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே பேக்வேர்ட்ஸ் இப்ப நான் இதோட கலர் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல உள்ள கலரை எல்லோல இருந்து அக்வால இருந்து எல்லோவா மாத்தணும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆயிரும். புரியுதா? எல்லோ கலர் சேஞ்ச் ஆயினதுக்கு அப்புறம் தான் கீழே போய் சேஞ்ச் ஆகும். சோ ஒண்ணு இல்ல ஃபார்வர்ட் அப்படின்னா லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல நம்ம கொடுத்த அந்த கலர் ஒன்ஸ் அந்த அனிமேஷன் டாப்ல இருந்து மூவ் ஆகி அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். இதே பேக்வேர்டுன்னு கொடுத்தோம்னா அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே அதோட கலர் எல்லோவா சேஞ்ச் ஆயிட்டு தான் நமக்கு வந்துட்டு அனிமேஷனே நடக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஃபார்வர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதே போத்ன்னு கொடுத்தேன்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஓகே இப்ப என்ன போத்ன்னு கொடுக்கும்போது என்னன்னா நடக்குன்னா சோ நான் என்ன சொன்னேன் இது அனிமேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் இதுல உள்ளது அப்படியே இருக்கும்னு சொன்னேன். இப்ப நான் இந்த இடத்துல
ஃபார்வேர்டுன்னு கொடுத்துருந்தேனா டைம் கொடுத்துருக்கேன். கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி இது பழைய பொசிஷனுக்கு போச்சா? போகல அப்படிதானே? வழக்கமா நம்ம என்ன அனிமேஷன் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகும்? அது ஒன்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும்னா, பட் இனிஷியல் பொசிஷனுக்கு அது வந்துரும். அது ஸ்டார்ட்டிங் எப்படி இருந்ததோ, அதே பொசிஷனுக்கு வந்துரும். இங்க அந்த மாரி வந்திருக்கா? வராது. சரியா? இங்க எப்படி ஃபார்வர்ட் குடுத்துட்டேன்னா, அந்த லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல உள்ளது அப்ளை ஆகும். அதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? லாஸ்ட் கீ ஃப்ரேம் அதான் ஃபில் மோட். ஃபில் ஆகி அந்த கலர் வந்து ஃபில் ஆகி அதோட ஸ்டாப் ஆயிரும். திருப்பி அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு அது வராது. பேக்வேர்டும் அதே மாதிரிதான். அதோட ஸ்டார்டிங்லயே அது என்ன ஆயிரும்? எல்லோவா மாறும். சோ எல்லோவா மாறி திருப்பி அனிமேஷன் நடந்து அது ரெட்டா மாறும். ஆனா திருப்பி வந்து என்ன ஆகும்? அதோட பொசிஷனுக்கு வந்துரும். ஆனா ஃபார்வேர்டுக்கு என்ன பண்ணுச்சு? அப்படி வரல. தானே? ஃபார்வேர்டுக்கு என்ன ஆச்சுன்னா, அதோட பொசிஷன்ல அது சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி திருப்பி வரலாம். பேக்வேர்டு இங்க கொடுத்துருக்கேன். தானே? சோ இதே இங்க ஃபார்வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து அந்த அனிமேஷன் முடிச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகும். பட் அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு அது வராது. ஏன் கலர் சேஞ்ச் ஆகி அது அங்கனே ஸ்டாப் ஆகி இது ஃபார்வர்ட். அப்புறம் பேக்வேர்ட். இந்த ஃபார்வேர்டும் அப்ளை ஆகணும், பேக்வேர்டும் எனக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம போத் கொடுப்போம். ஓகேவா? சோ போத் கொடுக்கும்போது நம்ம ரெண்டுத்துக்குமே கலர் அப்ளை பண்ண மாட்டோம். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு கலர் அப்ளை பண்ணிருக்கோம். லாஸ்ட் கீ ஃப்ரேமுக்கும் கலர் அப்ளை பண்ணிருக்கோமா? சோ அந்த மாதிரி அப்ளை பண்ண மாட்டோம். ஓகே, போத் கொடுத்துருக்கேன் இப்போ. இந்த மாதிரி நின்றும். ஓகேவா? எடுத்த உடனே என்னாச்சு? பேக்வேர்ட் அப்ளை ஆச்சு. அப்படிதானே? இப்போ போத் கொடுத்துருக்கேனா? எடுத்த உடனே பேக்வேர்ட் அப்ளை ஆகி எல்லோ கலர் அப்ளை ஆகி அடுத்து ஃபார்வேர்டு என்ன பண்ணுது? ஒன்ஸ் அந்த அனிமேஷன் முடிச்சோன்னா ரெட் கலர் அப்ளை ஆகுது. அப்படிதானே? எடுத்த உடனே பேக்வேர்ட்னால அது அப்ளை ஆகி திருப்பி என்ன ஆகுது? முடிச்சதுக்கு அப்புறம் ரெட் அப்ளை ஆகுது. இங்க போத் கொடுத்ததுனால ரெண்டு ஆக்ஷனுமே நடக்குது. ஓகே, ஒன்லி பேக்வேர்டு மட்டும் கொடுத்திருந்தா அனிமேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லோ மட்டும் அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? எல்லோ மட்டும் அப்ளை ஆயிருக்கும். ஃபார்வேர்டு மட்டும் கொடுத்திருந்தா அக்வால இருந்து கீழ, அதாவது அந்த ஸ்கொயர் கீழ இறங்கி ரெட் மட்டும் அப்ளை ஆயிரும். ஆனா இங்க என்ன ஆகுது? எடுத்த உடனே எல்லோவும் அப்ளை ஆகி கீழ வந்த உடனே ரெட்டும் அப்ளை ஆகுது. திருப்பி அதோட இனிஷியல் பொசிஷனுக்கும் அது போகல. சோ இப்ப இங்க வந்துட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெண்டுமே நடக்குது. புரியுதா? இது மட்டும் கொஞ்சம் குழப்புதா? புரியுது மேம். புரியுதுல்ல? ஓகே. கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? சோ டைமிங் கரெக்டா வந்துருச்சு நமக்கு. நான் சொன்ன நினைச்ச மாதிரியே இது பார்க்க முடியல. டைமிங் ஃபங்க்ஷன் ஈஸ் இன் யூஸ் அவுட் சொன்னோம்ல. சோ அது பார்க்க முடியல. ஓகேவா? சோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ இன்னைக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க கிளியரா இருந்தீங்கனாலே போதும். So என்னெல்லாம் பார்த்தோம்? அனிமேஷன் நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணி எவ்வளவு நேரம் அந்த அனிமேஷன் நடக்கணும், எவ்வளவு நேரம் டிலே ஆகி அந்த அனிமேஷன் நடக்கணும், 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருவோம். எத்தனை தடவை ஐட்ரேஷன் கவுண்ட், எத்தனை தடவை அந்த அனிமேஷன் நடக்கணும், அப்புறம் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், அது எப்படி அதோட கலரை ஃபில் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நினைவு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்ப நமக்கு டைம் இல்ல. கிளாஸ்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் டைம் இல்ல. ஸோ வந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் இன்னும் நாளைக்கு மட்டும் டைமிங் ஃபங்க்ஷன், அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாவே நம்ம அனிமேஷன் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இன்னைக்கு அனிமேஷன் டாபிக் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு மேம். இன்ட்ரெஸ்டா? எனக்கும் அனிமேஷன் டாபிக் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் பாக்குறோம். மத்த நேரம் அவ்வளவு இப்படி பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம். கலர் அப்ளை ஆயிருக்கும். இது அப்ளை ஆயிருக்கும். அவ்வளவுதான். பட் இங்க வந்து ஒரு அனிமேஷன் நடக்கும்போது பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? மூவ் பண்றது, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு எல்லாத்துலயும் எப்படி மூவ் பண்றது, அந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்க. இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்றது, அந்த மாதிரி பார்த்து
ப்ளே பண்ணுங்க. இதெல்லாம் கிளியர் தானே? இதுல எந்த டவுட் இல்லல்ல? கீ ஃப்ரேம்ஸ்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கிளியர் தான். கிளியர் தானே? ஓகே. ஸோ வந்துட்டு டவுட்னா கேட்கலாம். இல்லன்னா இதோட செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அனிமேஷன்ஸ் பார்க்கலாம். டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே மேம். மெயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் ப்ராக்டிஸ் யூ பண்ணி மேம். பாருங்க.